ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி விசா, அதாவது டிபெண்டன்ட் விசான்னு சொல்லலாம், இல்லை ஒய்ஃப்க்கு விசான்னு சொல்லலாம். அந்த விசாவை பற்றி பார்க்க போகிறோம். அதோடைய நிறைய கொயரிஸ் இருக்குது, கொஷின்ஸ் இருக்குது. நம்ம ஒரு டீட்டெயில்டாக போடாமல் ஒரு கொஷின் அண்ட் ஆன்சராக இந்த செக்ஷனை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் என்ன அதோடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா நானே அந்த கொஷின் ஸ்க்ரீனில் போடுறேன். அதோடைய ஆன்சரை நான் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியராக இருக்கும். ஓகே, இப்படி ஒரு கேள்வினா இப்படி ஒரு ஆன்சர், இந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதனால கொஸ்டின் அண்ட் ஆன்சராக போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் சேலரி ஃபார் த ஸ்பான்சர். ஸ்பான்சர் யாருன்னா, ஒருவேளை ஒய்ஃப் துபாயில் இருக்காங்க, ஹஸ்பண்டை கூட்டிட்டு வராங்கன்னா ஒய்ஃப் தான் ஸ்பான்சர். ஹஸ்பண்ட் துபாயில் இருக்காங்க, ஒய்ஃபை கூட்டிட்டு வராங்கன்னா ஹஸ்பண்ட் தான் ஸ்பான்சர். அவங்களுக்கு மினிமம் சேலரி ரிக்குவயர்மெண்ட் இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஸ்பௌஸை கூட்டிட்டு வராங்கன்றப்ப அவங்க வச்சு காப்பாற்ற முடியுமா, அவங்களுக்கு செலவு பண்ணி இது பண்ண முடியுமாங்கிறது தான் அந்த மினிமம் ரிக்குவயர்மெண்ட். அது துபாயில் எவ்வளோ மினிமம் ரிக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4,000 dirhams. 4,000 dirhams உங்க சேலரி இருக்கணும் மினிமம். அப்பதான் உங்களுக்கு ஒய்ஃபுக்கு உங்க டிபெண்டன்ட் விசா போடவே முடியும். விசிட்டிங் விசாங்கிறது தனி, உங்களுக்கு அது தெரியும், தனியா நம்ம ஊர்ல இருந்து அப்ளை பண்ணி சும்மா ஒரு 1 month 2 month போடுறது. டிபெண்டன்ட் விசாங்கிறது பாத்தீங்கன்னா 2 yearsக்கு நீங்க உங்க ஹஸ்பண்ட் இங்க இருக்கீங்கன்னா உங்களுக்குடைய விசா 2 years இங்க இருக்கும். அதுதான் எல்லா லேபர் கான்ட்ராக்டும். ஸோ அந்த 2 yearsக்கு ஒய்ஃபையும் நீங்க கூட்டிட்டு வரலாம் இதை அப்ளை பண்ணி. அதுதான் டிபெண்டன்ட் விசா. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா 4,000 dirhams மினிமம் இருக்கணும். 4,000 dirhams இல்ல 3,000 dirhams இருக்குன்னா இந்த 3,000 dirhams கூட பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் கம்பெனி கொடுக்கறதா இருக்கணும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா கம்பெனி கிட்ட இருந்து ஹவுசிங் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை ப்ரொவைட் பண்றாங்க, அவங்க ஹவுசிங் பில்ஸ்லாம் எங்க கம்பெனி பே பண்ணிடுறாங்கன்ற ஒரு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா 3,000 dirhamsலேயே உங்களுக்கு இது விசா அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் மினிமம் ரிக்குவயர்மெண்ட். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின். ஸோ டூ ஐ நீட் இஜாரி சர்டிஃபிகேட்? இஜாரி அப்படிங்கிறது என்னன்னா, துபாயில நீங்க ஒரு வீடு எடுக்கிறீங்க, வாடகைக்கு எடுக்கிறீங்க, இல்லை வாங்குறீங்க, ரெண்டு இருக்கு. ஸோ வாங்கினீங்கன்னா டைட்டில் டீட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு ஃப்ளாட்டே வாங்கியிருந்தீங்கன்னா அது அனதர் ஸ்டோரி, அதுக்கு டைட்டில் டீட் அப்படின்வாங்க. அதே மாதிரி நீங்கள் வாடகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் இஜாரி. அதாவது உங்கள் ஓனர் கூட நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பீங்க, நான் 1 வருஷத்துக்கு இந்த வீடை வாடகைக்கு எடுக்கிறேன். அந்த கான்ட்ராக்ட் பேர் தான் இஜாரி. அந்த சர்டிஃபிகேட் ஆஸ் பர் துபாய் ரூல்ஸ் வேணும். சில டைம் கேட்காம இருப்பாங்க, பட் லெட்ஸ் நாட் கன்சிடர் தட். அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இஜாரி சர்டிஃபிகேட் இருக்கணும். அதாவது ஒரு வீடை நீங்க வாடகைக்கு கான்ட்ராக்ட்ல எடுத்திருக்கணும். இந்த ஷேர்ட் அக்காமடேஷன்ல இருக்கிறது, அதே மாதிரி இந்த சில வில்லாஸ்லாம் ஸ்டே பண்ணியிருப்பாங்க பார்ட்டிஷன்ல, அதெல்லாம் ரிஸ்கி. அது பாசிபிள், சிலதெல்லாம் நடந்திருக்கு. பட் நீங்க ஒரு ஸ்டுடியோவோ இல்லை ஒரு 1 bedroom நீங்க இந்த கான்ட்ராக்ட்ல எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதுதான் ரூல்ஸ் பிரகாரம் இட் இஸ் நீடட். ஸோ இஜாரி கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் ஒரு வீடு எடுத்து அந்த கான்ட்ராக்ட் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், இஜாரி கான்ட்ராக்ட் இஸ் நீடட் ஃபார் துபாய் டிபெண்டன்ட் விசா ஃபார் யுவர் ஸ்பௌஸ். மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அபவுட் மேரேஜ் சர்டிஃபிகேட். நம்ம இந்தியாவில் மேரேஜ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் இந்தியாவில் வாங்கியிருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா 2 இடத்துல அட்டஸ்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று இந்தியன் ஃபாரின் அஃபேர்ஸ், இன்னொன்று மோஃபா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் UAE. 2 இடத்துலையுமே அட்டஸ்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அட்டஸ்டேஷன் பண்ண சர்டிஃபிகேட்டை அரபிக் டிரான்ஸ்லேஷனும் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா விசா அப்ளை பண்ணும்போது அவங்க அரபிக் டிரான்ஸ்லேஷன் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு பாதி வழியில அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, சம்டைம்ஸ் அரபிக் டிரான்ஸ்லேஷன் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த ரிஜெக்ஷன்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அரபிக் டிரான்ஸ்லேஷன் பண்ணி 2 மினிஸ்ட்ரிலையும், அதாவது 2 மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்லையுமே அட்டஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இட் இஸ் குட். ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் அபவுட் மேரேஜ் சர்டிஃபிகேட். இதுதான் பாயிண்ட் 3, கொஸ்டின் 3. ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலரி சர்டிஃபிகேட் நீடட் ஆர் நாட்? டெஃபினெட்லி நீடட். நம்ம சேலரி சர்டிஃபிகேட் தான் பேஸு, ஏன்னா அதை வச்சு தான் அவங்க க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஸோ சேலரி சர்டிஃபிகேட் இஸ் நீடட். அது பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப் வேறு, சேலரி சர்டிஃபிகேட் வேறு. நம்ம சேலரி ஸ்லிப்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம சில டைம் ஆன்லைன்லேயே நமக்கு இதில் கிடைக்கும், நம்மளுடைய கம்பெனி வெப்சைட்லேயே நம்ம சில கார்பரேட் கம்பெனிலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது அக்செப்டட் கிடையாது. சேலரி சர்டிஃபிகேட், அதாவது நம்ம ஒர்க் பண்ற கம்பெனியுடைய லெட்டர் ஹெட்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இவர் இவ்வளோ சேலரி வாங்குறாருன்னு மென்ஷன் பண்ணி ஹெச்ஆர்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சேலரி சர்டிஃபிகேட் தான் அக்செப்டட். சேலரி ஸ்லிப் நாட் அக்செப்டட். அது போக சேலரி சர்டிஃபிகேட்டை நம்ம அரபிக் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கணும். மேரேஜ் சர்டிஃபிகேட்டை எப்படி அரபிக் டிரான்ஸ்லேஷன் பண்றோமோ அதே மாதிரி சேலரி சர்டிஃபிகேட்டுமே அரபிக் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கணும். அதுதான் சேலரி சர்டிஃபிகேட்டுடைய ரிக்குவயர்மெண்ட் UAE நம்ம விசா எடுக்கும்போது. ஸோ அபவுட் சேலரி சர்டிஃபிகேட் 2 விஷயம் இருக்கு.
ஒன்று டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், அதே மாதிரி லெட்டர் ஹெட்ல கம்ப்யூட்டர் லெட்டர் ஹெட்ல சேலரி சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டு எடுக்கணும். அதுதான் அபவுட் சேலரி சர்டிஃபிகேட். கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? இதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு 2 வழியாக பண்ணலாம். ஒன்று நம்மளே அப்ளை பண்ணலாம், செகண்ட் வந்து ஏஜென்ட் வழியாக போகலாம். மோஸ்ட்லி 99% ஆஃப் பீப்புள் ஏஜென்ட் வழியாக தான் போவாங்க. நானுமே ஒய்ஃபுக்கு வந்து ஏஜென்ட் வழியாக தான் நான் விசா அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ப்ரொசீஜரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப் வழியாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஆப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ICP, ஃபெடரல் அத்தாரிட்டி ஆஃப் ஐடென்டிட்டி, சிட்டிசன்ஷிப், போர்ட் அண்ட் கஸ்டம் செக்யூரிட்டி. ஸோ இந்த ஆப் வழியாக தான் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணோம். அதுதான் வந்து ஒரு விசாவுடைய ஆப்னு வச்சுங்களேன் நம்ம துபாயில். ஸோ அந்த இதில் ஆல்ரெடி நீங்கள் ரெசிடென்ட் அப்படிங்கிறதுனால உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ரெசிடென்ட் விசா இருக்கிறதுனால அங்கேருந்து என் ஃபேமிலிக்கு எனக்கு ஒரு விசா அப்ளை பண்ணணும்னா அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வழியாக ஏஜென்ட் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா UAE பாஸ் அப்படின்னு இன்னொரு ஆப் இருக்கு. அந்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துபாயில் இருக்க நிறைய ஆப்புடைய அத்தன்டிகேட்டர் மாதிரி. எங்கேயாச்சும் நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா அந்த ஆப்புக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அலோ லாகின் அப்படின்ட்டு. அந்த ஆப்பும் தேவைப்படும். ஸோ நீங்கள் உங்கள் ஏஜென்ட் அங்கேருந்து ICP ஆப்பில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எப்படி நோட்டிஃபிகேஷன் வரும், அவங்க எப்போல்லாம் உள்ளே போகிறாங்களோ அப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கு, வெரிஃபிகேஷன் நம்பர் மாதிரி வந்திருக்கு, இங்கே ஒரு 32 அப்படின்னா உங்கள் அத்தன்டிகேட்டர் அப்படின்னு 32, அதாவது UAE பாஸ் அப்படின்னு 32 வரும். நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்கள அலோவ் பண்ணுவோம். ஒன் டைம் அவங்க உள்ளே போய் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ என்ட்ரி பர்மிட் தான் நம்ம ப்ராசஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒன்ஸ் என்ட்ரி பர்மிட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ். இதுதான் வந்து நம்ம ப்ராசஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கொஸ்டின் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் மெடிக்கல் டெஸ்ட் டன். ஸோ ஒன்ஸ் என்ட்ரி பர்மிட் முடிச்ச உடனே இமீடியட் ப்ரொசீஜரே வந்துட்டு உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் தான். ஸோ உங்கள் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய லொக்கேஷனை பேஸ் பண்ணி உங்கள் லொக்கேஷன் பக்கத்தில் இருக்க நியர்பை மெடிக்கல் சென்டர்ஸில் அப்ளை பண்ணிடுவாங்க. அங்கே போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். ஸோ அங்கே வந்து 2 ப்ரொசீஜர் தான். ஒன்று வந்துட்டு எக்ஸ்ரே, இன்னொன்று வந்துட்டு பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வைரல் மார்க்கர்ஸ்க்காக பண்ணுறாங்க. அது வந்து HIV, ஹெப்படைட்டிஸ், சிஃபிலிஸ், அது போக டியூபர்குலோசிஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எக்ஸ்ரே எடுக்க மாட்டாங்க. அது முன்னாடியே ஒரு ரூமில் வந்துட்டு LMP, அதாவது லாஸ்ட் மென்ஸ்ட்ரேஷனல் பீரியட் வந்து கேட்பாங்க. இருந்தால் எக்ஸ்ரே எடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா நார்மல் ப்ரொசீஜராக எக்ஸ்ரே எடுத்துருவாங்க. இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 or 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், ஃபிட் ஆர் நாட் ஃபிட்னு. அது வந்து உங்களுக்கு ஏஜென்ட்டே அந்த ஏஜென்ட் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்காங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் இது வரும் ரிசல்ட். ஸோ ரிசல்ட் வந்துருச்சுன்னா அண்ட் தென் அதோடைய நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் நம்ம மூவ் ஆன் பண்ணலாம் விசாவுக்காக. ஸோ திஸ் இஸ் மெடிக்கல் டெஸ்ட். கொஸ்டின் நம்பர் 7, ஹவு இஸ் பயோமெட்ரிக்ஸ் டன்? பயோமெட்ரிக்ஸ் எப்போ பண்ணுவாங்கன்னா, மெடிக்கல் டெஸ்ட்ல பாஸ் ஆனால் மட்டும்தான் பயோமெட்ரிக்ஸ் நம்ம பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் விசா இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த பயோமெட்ரிக்ஸ் எங்கன்னா ICP அப்ரூவ்ட் சென்டர். நான் முன்னாடியே அந்த ICP ஆப்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆப் அப்ரூவ்ட் சென்டர் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஏஜென்ட்டே அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இந்த சென்டருக்கு நீங்கள் போங்க, எந்த சென்டர் வேணால் போகலாம். நம்ம மெடிக்கல் சென்டர் மாதிரி இல்லாமல் இந்த பயோமெட்ரிக்ஸ் வந்து எந்த அப்ரூவ்ட் சென்டர்ஸ்லையுமே நம்ம போய் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய அப்ளிகேஷன் நம்ம இவங்க ஏஜென்ட்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம நேராக அங்கே போனோம்னா மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே 10-15 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 30 மினிட்ஸ். அதுக்குள்ளே உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோ கேட்டாங்க எங்களுக்கு. ஸோ அந்த ஐபால் ரெகக்னேஷன்லாம் எதுவும் பண்ணலை நம்ம. ஸோ ஒன்லி ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் எடுத்திருந்தாங்க. அதோட பயோமெட்ரிக்ஸ் முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நாங்கள் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். என்னன்னா, ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அந்த ஸ்பான்சர் அவங்களுடைய விசா எந்த எமிரேட்டில் இருக்கோ, ஒருவேளை நீங்கள் வந்து ஷார்ஜாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப்க்கு விசா பண்ணணும்னா பயோமெட்ரிக்ஸ் ஷார்ஜாவில் தான் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் துபாயில் இருக்கீங்க, துபாயிலேருந்து நீங்கள் விசா அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் பயோமெட்ரிக்ஸ் வந்து துபாயில் தான் பண்ணணும். ஆனால் நான் வந்து எனக்கு எப்படின்னா, என் விசா வந்து அபுதாபி, பட் ஆனால் துபாயில் ஒர்க் பண்ணுறேன். என் விசா அபுதாபிங்கிறதுனால நான் துபாயிலே ஒர்க் பண்ணாலும் துபாயிலே அப்ளை பண்ணாலும் நான் அபுதாபி போய் தான் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும். அது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் விசா வந்து எங்கே இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து அங்கே போய் பயோமெட்ரிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து பயோமெட்ரிக்ஸ் உடையது. கொஸ்டின் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு இஸ் விசா ஸ்டாம்பிங் டன்? ஸோ விசா ஸ்டாம்பிங்னா என்னன்னா, எமிரேட்ஸ் ஐடி, அதாவது இந்த ஊர் ரேஷன் கார்டு மாதிரி. ஸோ எமிரேட்ஸ் ஐடி கொடுக்கறதுக்கு முன்னாடி விசா ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. அதாவது நம்ம இமிகிரேஷன்ல நம்ம எங்கே போனாலும் அந்த விசா ஸ்டாம்ப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்டாம்பிங் தான். முன்னாடி வந்து பாஸ்போர்ட்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு விசாவை மாத்துறதுனால சிஸ்டத்துல ஆட்டோமேட்டிக்கா அது அப்டேட் ஆயிடும். ஸோ அதுக்காக தனியாக எதுவும் ஸ்டெப் நம்ம எடுக்க வேண்டாம். அது வந்துட்டு ஒரு 600 dirhams சார்ஜ் பண்ணுவாங்க விசா ஸ்டாம்பிங்க்கு. ஸோ இதுதான் விசா ஸ்டாம்பிங். இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பயோமெட்ரிக்ஸ் முடிஞ்சோடனே சிஸ்டத்துல அப்டேட் ஆயிடும். அன்னைக்கே வந்து உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி வந்துடும். ஒன்ஸ் எமிரேட்ஸ் ஐடி வந்துடுச்சுன்னா தான் உங்க ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் வந்து UAE உடைய ரெசிடென்ட், உங்க விசா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிற ஒரு இது வந்து எமிரேட்ஸ் ஐடி வந்ததுக்கு அப்புறம் தான் அது வரும். ஸோ திஸ் இஸ் விசா ஸ்டாம்பிங். இதோட வந்து உங்களுடைய விசாவுடைய ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ மேக்சிமம்
இதோடைய டைம் பார்த்தீங்கன்னா 14 to 15 days தான் ஆகும். நான் சில நான் சொன்ன மாதிரி அரபிக் டிரான்ஸ்லேஷன் நான் பண்ணலை, சேலரி சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக சேலரி ஸ்லிப் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணனால எனக்கு தள்ளி அதே மாதிரி நாங்கள் பயோமெட்ரிக்ஸ் அபுதாபி போக வேண்டியது இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணனால எங்களுக்கு டிலே ஆகி 1 month ஆயிடுச்சு. ஆனால் நார்மல் ப்ரொசீஜர் 15 daysக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 7 days to 7 daysலேயும் முடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 7 to 15 days, அதாவது 1 to 2 weeks தான் இதோடைய டைம் மேக்ஸிமம். அதுக்குள்ளே இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். அவ்வளோதான் இந்த டைம் எடுக்கும். கொஸ்டின் நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட். இதுக்கு மொத்தமாக காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கொஸ்டின். அதுதான் லாஸ்ட் கொஸ்டினும் கூட. ஸோ அதை நான் பிரேக் டவுனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் 1 by 1. அதோட சேர்த்து ஆட் பண்ணி நான் டோட்டல் காஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்பர் 1 அட்டஸ்டேஷனுடைய காஸ்ட்டு. இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்லையும் சரி, யுஏஇ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்லையும் சரி, நம்ம அட்டஸ்டேஷன் பண்ணணும் நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட்டை. அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 dirhams ஆகும். அது போக ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, விசாவுடைய ஃபைல் ஓப்பனிங் பண்ணுறோம் இல்லையா, அதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 dirhams ஆகும். அது போக என்ட்ரி பர்மிட்டுக்கு 2 விஷயம் நான் சொன்னேன். ஒன்று நீங்கள் இந்தியாவிலேருந்து என்ட்ரி பர்மிட் ஒன்று, துபாயிலேருந்து என்ட்ரி பர்மிட் ஒன்று. ஸோ இந்த துபாயிலேருந்து பண்ணும்போது 1126 dirhams ஆகும். இந்தியாவிலேருந்து பண்ணால் 500 to 600 dirhams ஆகும். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு காஸ்ட் துபாயிலேருந்து நீங்கள் என்ட்ரி பர்மிட் கொடுக்கும்போது ஸ்டேட்டஸ் சேஞ்ச், அதாவது விசிட்டிங் விசாவிலேருந்து டிபெண்டன்ட் விசாவுக்கு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணும்போது அது உங்களுக்கு 650 dirhams எக்ஸ்ட்ரா சார்ஜ் துபாயிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது போக மெடிக்கல் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது 300 dirhams. எமிரேட்ஸ் ஐடிக்கு ஒரு 385 dirhams ஆகும். அது போக விசா ஸ்டாம்பிங் 510 dirhams ஆகும். அது போக நம்மளுடைய ஏஜென்ட் சார்ஜ் 200 to 300 dirhamsலேயே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அவங்க. ஸோ அவங்க அவ்வளோவே பண்ணி கொடுத்துட்டாங்க. இது போக நமக்கு வேற எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜுமே ஆகாது. இதுக்குள்ளே உங்களுக்கு எல்லா சார்ஜுமே முடிஞ்சிடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா யுஏக்கு இன்சைட்லேருந்து நீங்கள் ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ விசா அப்ளை பண்ணால் 3781 dirhams ஆகும். அதுவே நீங்கள் இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வரும்போது அப்ளை பண்ணீங்கன்னா 2600 dirhamsல உங்களுக்கு முடிஞ்சிடும், இன்க்ளூடிங் ஏஜென்ட் ஃபீஸ். நான் ஏஜென்ட் ஃபீஸ் 200 கன்சிடர் பண்ணியிருக்கேன் இந்த பிரேக் டவுனில். அதுக்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். இவ்வளோ தான் காஸ்ட் உங்களுக்கு பண்ணணும். ஒரு ஒய்ஃப் உங்களுக்கு கூட்டிகிட்டு வரணும். ஒரு ஒய்ஃப் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே இந்த வீடியோ எடுத்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு அனுப்பி விட்டு எனக்கு இது ஒழுங்காக விசா போடுங்க 2600 dirhamsல முடிஞ்சிடும்ட்டு கேட்டுக்கீங்க. ஸோ திஸ் இஸ் காஸ்ட் ஃபார் திஸ். இது போக பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரியாக யுஏல பண்ண வேண்டிய ஒரு விஷயம் விசாவுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ். மெடிக்கல் டெஸ்ட்லாம் உள்ள அலோவ் பண்ணுறது தானே ஒழிய இங்கே அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் மேண்டேட்ரி. அதுவும் அபுதாபிலலாம் ஒருவேளை நீங்கள் விசா போட்டு இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா எவ்ரி 2 weeksக்கு உங்களுக்கு ஃபைன், ஒருவேளை இன்சூரன்ஸ் நீங்கள் போடலைன்னா. ஸோ விசா எடுத்து ஒரு 1 weekக்குள்ளேயே நீங்கள் இன்சூரன்ஸ் போட வேண்டியிருக்கும். எங்களுக்கு இன்சூரன்ஸ் காஸ்ட் நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. டிபெண்டிங் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாங்கள் ஒரு 800 dirhamsக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம். அதை நாங்கள் போடாதனால எங்களுக்கு ஒரு 300 dirhams ஃபைன் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு 1 week மேலே டிலே பண்ணிட்டோம். ஸோ 1 monthக்குள்ளலாம் போனீங்கன்னா இன்னும் ஒரு 300 dirhams எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். எந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கிறது உங்கள் சாய்ஸ். ஆனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும், அது நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் அபுதாபில இருந்தால் நிறையவே ஃபைன் போடுறாங்க, துபாயில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஃபைன் வரும். அதை விசா போடும்போது முக்கியமான ஒரு விஷயம் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்து இந்த 10 questions நான் மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நான் நம்புகிறேன். இது போக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. we will definitely reply for that. இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்னும் ஃபன்னான vlogோட we will come meet you again. Until then it's bye bye from Theo. Leslie தூங்குறாங்க, லேட் நைட் தான் ரெக்கார்ட் பண்ணால she slept already. We will come meet you again in a good video. Bye.